ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான சுவையில் ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபந்தான். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்பவே மொறுமொறுப்பாகவும் வரும். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு ராகி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம். அடுத்ததாக இதில் நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கூட அழுக்கு தூசு இல்லாமல் கழுவி எடுத்துக்கலாம். நான் அவலை ராகி கூடையே சேர்த்து ஊற வைக்கிறேன். உங்களுக்கு இப்போ ஊற வைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மாவு அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவலை ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கழுவியாச்சு. இப்போது ராகி உளுந்து எல்லாம் ஊற தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ராகி முழுமையாக ஊறி வரணும். பாருங்கள், ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த ராகி உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. நான் கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கேன். அதனால் இதை மிக்சர் ஜார்லேயே 2 பேட்சாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் நிறைய ஊற வச்சுருக்கீங்க அப்படின்னா கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாதியை மட்டும் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட குறகுறப்பாக இல்லாமல் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேட்டரை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மீதி இருக்கக்கூடிய ராகியையும் இதே மாதிரியே அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மாவு நம்ம அரைச்சிட்டோம். ஓரளவுக்கு திக்காகவே இருக்குது. ரொம்ப தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கரண்டி வச்சு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு நமக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. கரெக்டான திக்னஸ்லேயும் இருக்குது. இப்போது ஓரங்களை க்ளீன் பண்ணி விட்டுட்டு இதை குறைஞ்சது 8 மணி நேரத்துக்கு நம்ம புளிக்க வைக்கணும். நீங்கள் நைட்டே அரைக்கிறீங்க அப்படின்னா ஓவர் நைட் இதை புளிக்க வச்சுருங்க. நான் நைட்டு ஃபுல்லாக இதை அப்படியே வச்சிடுறேன், காலையில் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு நைட்டு ஃபுல்லாக மாவு நமக்கு பொங்கி இருக்குது. நல்லா பொங்கி வந்திருக்கு. பாருங்கள், கரண்டி வச்சு எடுக்கும்போதே நமக்கு நல்லா தெரியும். மாவு நல்லா சாஃப்டாக நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுருங்க. நான் உப்பு சேர்க்காமல் அப்படியே தான் புளிக்க வச்சுருக்கேன். ஒரு சிலர் மாவு அரைச்சப்பவே உப்பு சேர்த்து புளிக்க வைப்பாங்க. அது நம்மளோட விருப்பம்தான். ஃபஸ்ட்லேயும் உப்பு சேர்க்கலாம், அப்படி இல்லைனா புளிச்சதுக்கப்புறமும் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உப்பு மாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ்வில் தோசை தவா வச்சுருக்கேன். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை உங்களுக்கு எவ்வளோ மெல்லிஸாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ மெல்லிஸாக தேய்க்கலாம். தேய்க்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக வரும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க. தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்து செவக்கட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட ஒட்டாது. திருப்புறதுக்கு ரொம்பவே சுலபமாக வரும். பாருங்கள், நல்லா வெந்து செவந்திருக்கு. திருப்பி போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் அப்படியே விட்டுருங்க. 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப அருமையான சுவையில் ரொம்பவே ஆரோக்கியமான கிறிஸ்பியான ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மெத்தடில் ராகி தோசை செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.